ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சாரிக்கு எப்படி ஃபால்ஸ் வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கட் ஒர்க் வந்திருக்கு. இந்த மாதிரி டிசைன் இருக்கிற சாரிக்கெல்லாம் எப்படி ஃபால்ஸ் வைக்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் ஒர்க் இருக்கிற சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும் பீஸ். இதை நம்ம கட் பண்ணவும் கூடாது. இதை அப்படியே வச்சு எப்படி ஃபால்ஸ் வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நம்ம ஃபால்ஸ் இங்கே வச்சுட்டு வருவோம். அப்போ இந்த இடத்துல இங்கே இவ்வளோ அப் அண்ட் டவுன் வரும். அப்போ நம்மளால ஃபால்ஸ் வைக்க முடியாது. ஃபால்ஸ் கீழே தான் தொங்கிட்டு இருக்கும். அதனால் இந்த பீஸ் என்ன பண்ணுங்கள், இந்த அளவுக்கு இப்படி மடிச்சிடலாம். இப்போ இதே சைஸ் ஃபுல்லாக மடிக்கக்கூடாது. இங்கேருந்து போக போக கொஞ்சமாக இப்படி மடிச்சுட்டு இங்கே ஒரு டிச் பண்ணிக்கலாம். ஓரமாகவே டிச் பண்ணுங்கள். இங்கே கரெக்டாக மடிச்சிடலாம். நான் இப்போ இதை மடிச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி பால்ஸ் வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் இந்த பால்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சாரி இந்த கலர் இருக்குன்னா இந்த பேக் சைடு இந்த மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட்டில் வர மாதிரி மேலே இருக்கிற கலர் இது. அதுக்கு அந்த மாதிரி நான் பால்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பால்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே நம்ம சாரி மடிச்சு அடிச்சிருக்கோம். இங்கேருந்து நம்ம ஒரு 12 இன்ச் விட்டுட்டு வைக்கணும். இங்கேருந்து ஒரு 12 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபால்ஸ் வைக்க ஆரம்பிப்போம். இந்த ஃபால்ஸில் வந்து நம்ம இந்த பக்கம் 2 பக்கமே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இப்படி மடித்து இந்த மடிச்சிருக்கிறது நம்ம இப்படி இந்த பக்கம் வைக்கணும். இந்த ஃபினிஷிங் இருக்கிறது தான் மேலே வரணும். இது வந்து உள்ளார போகிற மாதிரி வைங்க. இல்லைனாக்கா இந்த தையல் பிரிச்சுட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த இப்போ வந்து உள் பக்கமாக வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த சாரியும் இந்த ஃபால்ஸும் கரெக்டாக வச்சுக்கணும். தையல் பெருசாக பண்ணிக்கலாம். பெரிய தையலை வச்சுட்டு இது பண்ணுங்கள். நார்மலாக வைக்கிற தையல் வைக்காமல் பெரிய தையலில் பண்ணிடணும். நீங்கள் சிறு தையல் நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிற தையலை வைக்கும் போது என்ன ஆகுனாக்க சுருங்குற மாதிரி வரும். ஃபால்ஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. சாரி வந்து சுருங்கிட்டு இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே டிச் பண்ணோம் இல்லைங்களா, மடித்து அதை உள்ளார போகிற மாதிரி இப்படி மடிச்சுட்டு இப்படியே வச்சுக்கணும். அங்கங்கே ஒரு ஃபில்ட் வைக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த சாரி சுருக்கம் வராது. அதனால் அங்கங்கே ஒரு ஃபில்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாரிக்கு கண்டிப்பாக ஃபில்ட் வைக்கணும். அங்கங்கே டிஸ்டன்ஸ் ரொம்ப தொலைவாக டிஸ்டன்ஸ் பார்த்து வைங்க. இப்போ இந்த கட் ஒர்க்கு அந்த கட் ஒர்க்கு மேலேயே இப்படி வைக்கணும். இது வந்து ஸ்கேலப்ஸ் டிசைனில் இருக்குது. அதனால நான் இது கொஞ்சம் கீழே தான் போகும். ஏன்னா அதே ஷேப்பில் வைக்க முடியாது. நமக்கு இந்த இடம் தான் நமக்கு மெயின். இந்த இடம் வர மாதிரி பார்த்து வைங்க ஃபால்ஸ். மீதிங்க ஒரு 1/2 இன்ச் கீழே இருந்தாலும் பரவாயில்ல. இதுவே ஸ்டோன் ஒர்க்காக தான் வைக்க முடியாது. இது சும்மா ஒரு ஒர்க்குன்றதுனால தான், நூல் த்ரெட் ஒர்க்குன்றதுனால தான் வைக்க முடியும். ஸ்டோனாக இருந்தாக்கா கண்டிப்பாக வைக்க முடியாது. அதுக்கு கையில் அமைன் பண்ணிக்கோங்க. இங்கே லாஸ்ட்டாக வந்து இப்படி மடிச்சிடலாம். மடிச்சுட்டு பேக் டிச் போட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து இங்கேருந்தே நம்ம திரும்ப இந்த பக்கம் திரும்பி இப்படி போகக்கூடாது. நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேருந்து தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். திரும்ப இங்கேருந்து இந்த பக்கமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் இங்கேயும் மடிச்சு விட்டுணும். ஏன்னா பிசுறு இருக்கிறதுனால அது பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும். அதனால் அது மடிச்சிடலாம். மடித்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஃபினிஷிங்காக வச்சுட்டு சாரியை இங்கே பாருங்கள். இந்த ஃபால்ஸ் வந்து சுருங்காமல் இப்படி வந்து அழுத்திக்கணும். சாரியும் ஃபால்ஸும் இப்படி கையால் இப்படி அழுத்திட்டு இந்த பீஸை நல்லா இப்படி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு தான் தைக்கணும். அப்படி மடிச்சிருக்கு அப்படி சுருங்கிருக்குன்னா அப்படியே தைக்கக்கூடாது. நல்லா ஃபினிஷிங் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா இப்படி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இப்படி வச்சு கையை அழுத்திக்கணும். அதே போல் இங்கே வந்து திரும்ப இந்த பக்கம் மடிச்சுட்டு கீழே வந்து பேக் டிச் போட்டு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் சாரி வந்து எப்படி இருந்ததோ அதே போல் ஃபினிஷிங்காக இருக்குது. ஓகேங்களா? அதே நம்ம இங்கே மடித்த இடத்துலையும் பாருங்கள், இந்த கட் ஒர்க் வந்த இடத்துலையும் நமக்கு இந்த கட் ஒர்க் வந்தது தெரியல. நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா இந்த பீஸ் இருந்துச்சு இல்லையா, அது இது இப்போ ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்குது. நம்ம அந்த பீஸை வந்து மடிச்சடிக்காமல் அப்படியே வச்சோம்னா கண்டிப்பாக இங்கே அப் அண்ட் டவுன் வரும். ஃபால்ஸ் வைக்க முடியாது. அதனால் ஈஸியான மெத்தட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.